ஒரு பழைய நூலகம், 4 ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு மர்மமான வாய்ஸ். இதிலிருந்து தான் விண்டோராங்கிற இந்த கதையே ஆரம்பிக்குது. அதோட ரகசியங்கள் ஒவ்வொன்னா அவிழப் போற நேரம் இது. வாங்க, இந்த மர்மமான பயணத்துல நாமளும் சேர்ந்து போலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பழைய லைப்ரரிக்குள்ள என்னென்ன ரகசியம் எல்லாம் ஒளிஞ்சிருக்கும். சரி, இந்த ஒரு கேள்விதான். ஆமா, இந்த ஒரு கேள்விதான் விண்டோராவோட தலையெழுத்தையும் சரி, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையும் சரி மொத்தமா மாத்தப் போகுது. சரி, நம்ம கதைக்குள்ள போலாம். இதுதான் விண்டோரா. பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நகரம் மாதிரி தெரியும். ஆனா வெளியில தெரியுற இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய புயல் வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியா இருக்குமோ? இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோஸ். ருத்ரா, மாயா, வருண், அப்புறம் லிதியா. 4 பேரும் சேர்ந்து லைப்ரரியில படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாவம், அவங்களுக்கு தெரியாது அந்த சாதாரண சாயங்காலம் அவங்க விதியை மாத்த போகுதுன்னு. அப்போதான் அந்த லைப்ரரியோட மொத்த அமைதியும் ஒடியுது. ஒரு குரல், உடலே இல்லாத ஒரு குரல் கேக்குது. எங்கிருந்து வருது? யாரு பேசுறது? ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த குரல் அவங்களுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த குரல் சொல்லுது, விண்டோரா விழிக்க தயாராகிறது. என்னது? விண்டோரா விழிக்க தயாராகிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு புது ஆரம்பமா, இல்ல ஒரு முடிவோட தொடக்கமா? அது மட்டும் இல்ல, அந்த குரல் தொடர்ந்து பேசுது. இதைத் தொடங்க உங்களால மட்டும்தான் முடியும். அடேங்கப்பா! இப்போ பாருங்க, அந்த குரல் நேரடியாவே இவங்கள தான் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரு முழு நகரத்தோட எதிர்காலமும் திடீர்னு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கையில வந்து சேருது. அவங்கள சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த ரூம்ல வேற யாருமே இல்ல. அப்போ இந்த குரல் எங்கேந்து வருது? அவங்க முகத்துல குழப்பம், பயம் எல்லாமே கலந்து தெரியுது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் "என்னடா இதுன்னு கேள்விக்குறியோட பாத்துக்கறாங்க. கேட்ட அந்த மர்மமான வார்த்தைகள்லாம் வெறும் காத்துல வந்த சத்தம் கிடையாது. அது ஒரு புது உலகத்துக்கான சாவி மாதிரி. ஒரு புது பாதைக்கு அவங்கள கூட்டிட்டு போக போற ஒரு திறவுகோள். அப்பதான் லிதியாவோட கண்ணுல ஏதோ படுது. ஒரு அலமாரிக்கு பின்னாடி ஒரு நீல நிறச் சின்னம் பளபளன்னு மின்னுது. ருத்ரா மெதுவா ரொம்ப ஜாக்கிரதையா போய் அதை தொடுறான். தொட்ட அடுத்த செகண்ட் அந்த லைப்ரரியே குலுங்குது. அப்படியே ஒரு புத்தக அலமாரிக்கு பின்னாடி ஒரு ரகசிய வழி திறக்குது. அந்த ரகசிய கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரே இருட்டு. ஒரு சுரங்கப்பாதை தெரியுது. அதுக்குள்ள இருந்து நீல நிறத்துல ஒரு புகை மாதிரி வெளிய வருது. கீழ தரையில மணல்ல ஏதோ எழுதியிருக்கு. அது அவங்கள வரவேற்கிற மாதிரி ஒரு செய்தியா இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, முதல் சோதனை எதிரொலிச் சிக்கல் வழி. இத படிச்சதும் அவங்களுக்கு புரிஞ்சிடுது, இது ஏதோ விளையாட்டு இல்ல, இது ஒரு நிஜமான சேலஞ்சுன்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இந்த வாசலை தாண்டி அவங்க உள்ள போயிட்டா அவங்களோட பழைய நார்மல் லைஃப் முடிஞ்சிடும். அவங்க ஒரு புது, யாருக்குமே தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள காலடி வைக்க போறாங்க. அப்போ திரும்பவும் அதே குரல் கேக்குது. ஆனா இந்த தடவை அது ரொம்ப கடுமையான ஒரு வார்னிங் மாதிரி இருக்கு. சிக்கல் வழியில் நுழைந்தால் திரும்பி வர முடியாது. அதாவது இது ஒரு ஒன் வே டிக்கெட்டு. ஆனா அந்த வார்னிங் கூடவே ஒரு நம்பிக்கையும் வருது. அந்த குரல் சொல்லுது, உங்க நட்பு தான் உங்க பலம். அவங்களோட மிகப்பெரிய ஆயுதமே அவங்களுக்குள்ள, அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குன்னு அந்த குரல் ஞாபகப்படுத்துது. பயம் மனசுக்குள்ள இருந்தாலும் சரி, 4 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கறாங்க. அந்த ஒரு பார்வையிலேயே அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. ஒன்னா சேர்ந்து அந்த மர்மமான சுரங்கத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. விண்டோராவோட மர்மம் இப்போது ஆரம்பிச்சிருக்கு. அந்த எக்கோமேஸ், அதாவது எதிரொலி சிக்கல் வழிக்குள்ள அவங்களுக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்கு? அவங்களோட நட்போட பள்ளத்தை வச்சு அவங்களால ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியில பாப்போம். இந்த மர்மம் தொடரும்.